வணக்கம் மாணவர்களே. ஒரு கட்டுரை எழுத தொடங்குறதுக்கு முன்பு நம்ம அந்த கேள்வியை நன்கு புரிந்து கொள்றது ரொம்ப முக்கியம். அதுக்காக நாம் தலைப்பை கூர்ந்து கவனித்து சில முக்கியமான கேள்விகளை கேட்கணும். யார், என்ன, எதை, எப்படி, எதற்கு போன்ற கேள்விகள் உங்களை தலைப்பிலிருந்து விலகாமல் ஆழமான மற்றும் தெளிவான பதிலை கொடுக்கறதுக்கு உதவி செய்யும். சரி, வாங்க இப்போ இந்த கட்டுரை கேள்வியை எப்படி அணுகிறது அப்படின்னு பார்ப்போம். உதாரணத்திற்கு, மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதால் நன்மையை அடைகின்றார்கள். இக்கருத்தினை நீ ஏற்றுக்கொள்கிறாயா? ஏன்? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா முதல்ல இந்த கேள்வியை நீங்க உடைக்கணும் அல்லது பிரிச்சு பார்க்கணும். இப்போ இந்த கட்டுரை தலைப்பை பார்த்தீங்கன்னா, யாரை பத்தி எழுதணும்? மாணவர்கள். எதை முன்னிறுத்தி பேசணும்? செயற்கை நுண்ணறிவை. என்ன சொல்லணும்? நன்மை அடைகின்றார்கள் அப்படின்ற அந்த கூற்றை நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லையா அப்படின்றத தெளிவுபடுத்தி அதை காரண காரியத்தோட விளக்கணும். சரி, ஒரு கட்டுரையின் வடிவமைப்பு எப்படி இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். முன்னுரை, பொருளுரை, முடிவுரை. ஒருவரின் முகம் எப்படி அவரின் முதல் அறிமுகமா இருக்குதோ அந்த மாதிரி ஒரு கட்டுரையின் முன்னுரையும் வாசகரின் சந்திப்பா அமையுது. முகத்தின் வசீகரம் எப்படி மக்களை நம்மிடம் பேச தூண்டுதோ அந்த மாதிரி கவர்ச்சிகரமான முன்னுரை வாசகரை முழு கட்டுரையும் படிக்க வைக்குது. முகம் இல்லாமல் ஒருவரை அடையாளம் காண முடியாத மாதிரி பலமான முன்னுரை இல்லாமல் ஒரு கட்டுரை வாசகரின் கவனத்தை ஈர்க்க முடியாது. முன்னுரை தான் கட்டுரையின் முகம். அது வாசகரின் மனதில் முதல் பதிவை ஏற்படுத்துகிறது. சரி, அப்படின்னா ஒரு சிறந்த முன்னுரையை எப்படி எழுதுறது? ஒரு வசீகரமான முன்னுரை பின்வரும் 3 முக்கிய அம்சங்களை கொண்டிருக்கணும். அதாவது, கவனத்தை ஈர்க்கணும், மைய கருத்தை அறிமுகப்படுத்தணும், உங்கள் நிலைப்பாடு என்ன அப்படின்ற தெளிவா சொல்லணும். ஆர்வத்தை கிளறி அடுத்து என்ன என தொடர்ந்து வாசிக்க தூண்டும் தூண்டிலாக முதல் 2 வாக்கியங்கள் அமைஞ்சாதான் அந்த முன்னுரை கவனத்தை ஈர்க்கும். அதற்கு 4 சிறந்த வழிகள் உள்ளன. முதலாவது, வியப்பூட்டும் புள்ளி விவரம் கொண்டு ஆர்வத்தை தூண்டுவது. உதாரணத்திற்கு 85% அப்படின்னு நீங்க ஒரு புள்ளி விவரத்தை காட்டும்போது அது மேலும் படிக்கிற ஆர்வத்தை தூண்டும். அப்படி இல்லைன்னா ஒரு ஆழமான கேள்வி கேட்பதன் மூலமாகவும் ஆர்வத்தை தூண்டும் முன்னுரையின் முதல் வரியை உருவாக்க முடியும். இதோ இந்த மாதிரி. அல்லது ஒரு பொருத்தமான மேற்கோள் வரிகளை கொண்டும் ஆர்வத்தை தூண்டும் முன்னுரையின் முதல் வரிகளை உருவாக்க முடியும். இதோ இந்த மாதிரி. அதுவும் இல்லைன்னா ஒரு பொதுவான கருத்து அல்லது பாடல் வரிகள் கொண்டும் தூண்டில் போட்டு இழுக்கக்கூடிய முன்னுரையின் முதல் வரிகளை உருவாக்கலாம். இதோ இந்த மாதிரி. வெறும் கவனத்தை தூண்டும் தொடக்க வரி மட்டும் ஒரு சிறந்த முன்னுரை ஆகாது. ஆர்வத்தை தூண்டும் வரிகளுக்கு அடுத்து உங்க கட்டுரையின் மைய கருத்து என்ன என்பதையும் வாசகர்களுக்கு தெளிவா விளக்கணும். அதை அடுத்து உங்க முன்னுரையின் இறுதி பகுதியில கண்டிப்பா உங்க நிலைப்பாடு தெரியப்படுத்தணும். இதுவே முன்னுரையின் மிக முக்கியமான பகுதி. கொடுக்கப்பட்ட கட்டுரை கேள்வியில உள்ள கூற்றை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா, மறுக்கிறீங்களா அல்லது நடுநிலை வகிக்கிறீங்களா அப்படின்றத இங்கதான் நீங்க தெளிவா சொல்லணும். உங்க நிலைப்பாடு என்ன, அதை ஏன் நீங்க ஆதரிக்கிறீங்க என்பதற்கான சுருக்கமான காரணம் இந்த வாக்கியத்துல இருக்கணும். அது உங்கள் முழு கட்டுரைக்கு ஒரு வழிகாட்டியா அமையும். இப்படிதான் உங்களோட முன்னுரையின் இறுதி பகுதி இருக்கணும். சரி, வாங்க இந்த 3 முக்கிய நுட்பங்கள் கொண்டு எழுதப்பட்ட ஒரு மாதிரி முன்னுரையை பார்ப்போம். இந்த காணொளி ஆரம்பத்துல ஒரு கட்டுரை கேள்வியை எப்படி அணுகுவது அப்படின்ற பகுதியில கொடுத்த அதே கட்டுரை கேள்விக்கு தான் நம்ம இப்போ ஒரு முன்னுரையை பார்க்க போறோம். இந்த மாதிரி முன்னுரையை பார்த்தீங்கன்னா, முதல்ல கவனத்தை ஈர்க்கிறதுக்காக ஒரு கேள்வியை கேட்டு என்னோட முன்னுரையின் முதல் வரியை தொடங்கியிருக்கேன். அடுத்து கேள்வியின் மைய கருத்தை விளக்கி தொடர்ந்து என்னோட நிலைப்பாடு என்னவென்று சொன்னதுக்கு அப்புறம் அதற்கான காரணத்தையும் இங்க தெளிவா விளக்கியிருக்கேன். சரி, இப்போ கட்டுரையின் முகமா திகழ்கிற முன்னுரைய எப்படி சிறப்பா எழுதுறதுன்னு பார்த்தோம். அடுத்து கட்டுரையின் உடலாக கருதப்படுகிற கருத்துக்களை எப்படி பீல் உத்திமுறை பயன்படுத்தி எழுதுறதுன்னு பார்க்கலாம்.